உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் 3ல இன்னொரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரவுண்டு வந்து எம்ஜிஆர் சரோஜா தேவி ரவுண்டு. இந்த பர்டிகுலர் எம்ஜிஆர் சரோஜா தேவி ரவுண்டில் வந்து அவர் இருந்தார். அதில் வந்து அந்த இன்ட்ரோவில் சுஜாதா வந்து அந்த சரோஜா தேவி மாதிரி நடந்து வருவாங்க. அந்த நடந்து வர அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதே அந்த கெட்டப்பில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன் திங் ஐ ரியலி என்ஜாய்ட் ஸோ மச். ஷி வாஸ் லுக்கிங் ஸோ க்யூட் இன் தட் and that was a fantastic moment. அன்னைக்கு உன்னி இல்லை, he was out of station. So Mano sir, Srini, we were the judges. It was absolute fun. Actually, madness nu solla, because Mano sir, he's on the sets, avaru appadi tamasha. And Didi was there, full Gopal, Ramu. So it was such fun. And I think you have to watch those moments. இந்த கெட்டப்பையும் இந்த செட்டப்பையும் பார்த்து கனவு என்று நினைக்காதீர்கள் கோபால், அத்தனையும் உண்மை உண்மை உண்மை. ஏன்னா இன்னைக்கு நடக்க போறது என் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் இதே கனி எம்ஜிஆர் அவர்களின் பாடல்களை ஆண் கண்டஸ்டன்ஸ் பாட போகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து போட்டி போட்டு பாட போவது நம்மளுடைய பெண் கண்டஸ்டன்ஸ். யாரோட பாட்டு பாட போறாங்க தெரியுமா? கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவியோட பாடல்கள் பாட போறாங்க. அதனால எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை நல்லபடியா பாடணும்னு உங்ககிட்ட யோ சந்தோஷ், உன்னாண்ட தானே பேசின்னு இருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசின்னு இருக்கேன். அதனால நல்லபடியா பாடுங்க சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய ரவுண்ட் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஐம் ஷுர் 40+ இருக்கிற எல்லாரும் இந்த பாடல்கள் ஆஹா இன்னைக்கு இப்படி ஒரு சுற்றா அப்படின்னு டிவியை விட்டு அப்படி இப்படி நீங்க நகர போகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, எல்லா யங் ஆடியன்ஸும் இந்த மாதிரி பாடலை கேட்கறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அழுக்கவே அழுக்காது இந்த பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும். ஸோ இன்னைக்கு நடக்க போற இந்த எம்ஜிஆர் சரோஜா தேவி ரவுண்டை நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆல் த பெஸ்ட். அண்ட் இப்பொழுது இந்த சுற்றை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஜட்ஜஸ் வர போகிறாங்க. அவங்க மட்டும் சும்மாவாக வருவாங்க? இந்த குட்டிங்க எல்லாம் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நம்மளுடைய ஜட்ஜஸ் எப்படி வந்திருப்பாங்க? குடியிருந்த கோயில் எங்கள் வீட்டு பிள்ளையில் நம்மளுடைய இதே கனி 2 வந்த மாதிரி நம்மளுடைய ஜட்ஜஸ் 2 பேரும் அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ராமு இளங்கோவா வந்திருக்க நம்மளுடைய ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் மனோ சாரை வெல்கம் பண்ணலாம். உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லரலூலு லரலூலு லரலலலலு லரலல. தடுமாற்றம் தடுமாற்றம். இதுல யார் ராமு யார் இளங்கோ? நீயே கண்டுபிடி சரோஜா. ஐயோ எனக்கு கண்ணு மங்கலாகுது, நீங்களே சொல்லுங்களேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணு சரோஜா, நல்லா வரும். நீங்க தான் ராமு, நீங்க தான் இளங்கோ. கரெக்டா கண்டுபிடிச்சு. இளங்கோ, அப்ப நான் உங்ககிட்ட தான் நிப்பேன். உனக்கு ஒரு மோதிரம் கொடுக்கலாம் நினைச்சேன். அப்புறமாவா? அதானே, அதுல எல்லாம் தெளிவா இருப்பார் என்னதான் வேஷம் போட்டாலும். மனோ சார். ராமு ராமு சரோஜா, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. ஆமா, ஆனா சரோஜா தேவியா உருவெடுத்திருக்க நம்ம சுஜாதா தேவியை பாழைக்கலாமா? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. சுஜாதா தேவி ஒரு வாட்டி சிரிங்க. அதான் அருமை, மிக அருமை, அப்படியே சூப்பரா இருக்குங்க. வேண்டாம் கோபால் வேண்டாம், எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது கோபால்? எப்படி மனசு வந்தது? இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அப்படியா? வார நடிச்சிட்டேனா? சரி விடுங்க. ஓகே, நம்மளுடைய ஜட்ஜஸ் மனோ சார், ஸ்ரீனி சார் அண்ட் சுஜாதா மேடம், லெட்ஸ் கிவ் a big round of applause. Thank you. Thank you so much judges, and please take your seat. Thank you. ராமு சரோஜா போயிட்டு வாங்க ராமு, போயிட்டு வாங்க. சரோஜா
இந்த ரவுண்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதில் கலந்து கொள்ள முடியல. அதில் வந்து மனோஜ் சார் வந்திருந்தார். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், தட் மனோஜ் சாரோட அந்த ப்ரெசன்ஸ் இந்த ஷோ சம்டைம்ஸ் இஸ் ஸோ என்ஜாயபிள். ஏன்னா அவரோட ஜோக்ஸ், அவரோட ஹீ ஆஸ் அ பர்சன் வந்து ரொம்ப அப்படியே ஜாலியாக இருப்பார், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார். ஸோ அவர் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 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 அந்த அந்த ஷோவே ரொம்ப கலகலகலான்னு இருக்கும். விஜிதா, சொல்லுங்க டிடி. உங்களை இப்படி பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன ஆசை? அந்த ஆசையை நான் எப்படி சொல்றது? சரி, இருந்தாலும் சொல்றேன். நீங்க அன்பேவா படத்துல இருக்கிற சரோஜா தேவி மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கனால, என்னுடைய ராமு அன்பேவா படத்துல ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல ஓப்பனிங் சாங்ல இருக்கிற ஜேகேபி மாதிரியே கோட்டு போட்டிருக்கிறனால, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாடலுக்கு கொடுக்கணும் ராமு. இதுதான் இந்த சரோஜாவோட கடைசி ஆசை. தயவு செய்து வாங்க. சரோஜா, நீ அங்கே இருக்கும்போது நான் எப்படி ஆடுவேன், எப்படி பாடுவேன்? என்னால் முடியாது சரோஜா, முடியாது. இல்ல, நீங்க என்னையே அந்த ட்ரெஸ்ல நினைச்சுக்கங்க ராமு, அப்போ உங்களால முடியும். ஏன்னா நீங்க ஐயோ இப்போ ஜேகேபி. சரோஜா, ஐயோ சரோஜா, அக்னி பரீட்சை வச்சுட்டியே. இருக்கட்டும், உன் சந்தோஷத்துக்காக நான் எங்கேருந்து ஆடுவா? இங்க வந்து பாடிக்கிட்டே ஆடணும். ஓகே, வாங்க. ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை ரசித்தேன், அமுதத்தை குடித்தேன், அணைக்க துடித்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கை தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். பொன் மாலை மயக்கம். சரோஜா, 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 ஒரு இன்பமான ஒரு சந்தோஷத்தை தந்ததுக்கு உனக்கு ஒரு மாளிகையை கட்டி தந்துடுறேன். மாளிகை வேண்டாம் ராமு, அடையார்ல ஒரு கிரவுண்ட் மட்டும் வாங்கி கொடுங்க இது வேற. ப்ளீஸ் ராமு. ஐயோ. ராமு, ராமு.